அழகு மாணிக்கம் அவர்களே, செயற்கரிய செய்ய பொறுப்பேற்றிருக்கக்கூடிய செயலர் லயன் எஸ் சரவணன் அவர்களே, பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பொருளாளர் லயன் ஏஆர் அன்பழகன் அவர்களே, ஓராண்டு கடமையை செவ்வனே முடித்து பொறுப்புகளை ஒப்படைத்து மனநிறைவோடு இருக்கக்கூடிய சென்ற ஆண்டு தலைவர், செயலர், பொருளர் மற்றும் ஏனைய தோழர்களே, என் அன்பிற்கு பாத்திரமான பேராசிரியர் லயன் சிவராமன் அவர்களே, அன்பார்ந்த லயன் கே மணி என்னுடைய கலீக் மற்றும் இந்த அரங்கிலே ஒவ்வொருவரும் பெயரை சொல்லி நான் விழிக்கக்கூடிய அளவிற்கு மிக முக்கியமான உறுப்பினர்களாக இருக்கிறீர்கள். அது மட்டுமின்றி கூடுதலாக என்னுடைய நண்பர் சஃபீக் அகமது அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். சமூக தொண்டில் அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். எல்லோருமே அதில் ஆர்வமாக இருக்கிறோம். 2020ஆம் ஆண்டு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு செத்து விழுந்து கொண்டிருந்தார்கள். நாடு முழுவதும் இறப்புகள், ஒருவரை ஒருவர் நெருங்க முடியாது. வீட்டிலிருந்து சென்ற நபர் இறந்து போனால் பிணத்தை வீட்டுக்கு கொண்டு வர மாட்டார்கள். சில ஊர்களில் தங்கள் சுடுகாட்டில் புதைக்க கூட அனுமதிக்கவில்லை. இதெல்லாம் நிகழ்ந்தது. அந்த காலகட்டத்திலே தன்னுடைய நண்பர்களோடு அந்த பிணங்களை கடமை உணர்வோடு எடுத்து சென்று அந்தந்த சமயத்தவர்களுடைய சடங்கு முறைகளுக்கு ஏற்ப அடக்கம் செய்த என் அருமை நண்பர் சஃபீக் அகமது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இந்த அமைப்பு சமூக சேவையில் அக்கறையுடையது என்பதால் நாம் அனைவருமே ஒவ்வொரு வகையில் நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது ஒரு அறிவார்ந்த அரங்கம், ரொம்ப பொறுப்பு வாய்ந்த செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அரங்கம். கூடுதலாக நான் முதலிலேயே சொல்கிறேன், என்னை பேச அழைத்ததற்கு மிகவும் நன்றி. அதில் அழகு மாணிக்கம் அவர்கள் எங்கள் அன்புக்குரியவர். அதில் அவருடைய ப்ராஜெக்டா நர்ச்சர் நேச்சர் அண்ட் லிவ் வித் நேச்சர் என்பதை எடுத்திருக்கிறார்கள். இயற்கையோடு எய்து வாழ வேண்டும் என்பதை அவருடைய ப்ராஜெக்டாக எடுத்திருக்கிறார்கள் என்று கேட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போதான் ஒரு பெரிய அதிர்ச்சியிலேருந்து இன்னும் நாம் மீளலை. நான் அதாவது கேரளாவில் வயநாடு கடந்த ஜூலை 30ஆம் தேதி இரவு 1:30 மணி அளவில் வயநாட்டில் ஒரு நிலச்சரிவு. இந்த செய்தி எல்லாரையும் சென்று முடியுங்காட்டியும் விடிய காலவரை 4 மணிக்கெல்லாம் அடுத்த நிலச்சரிவு. ஊர்கள் இருந்த இடம் தெரியாமல் மண் மூடியது. முண்டக்கை என்ற ஒரு ஊர், சூரல்மலை, மேப்பாடி, அட்டமாலா, வைத்திரி, வெள்ளேரி மலை, கொத்தக்கல்லூர், அது மட்டுமல்லாமல் வேறு சில இடங்கள் அவையெல்லாம் இருந்தன, இப்ப இல்லை. ஒரு ஊர் என்றால் ஒரு 1000 குடும்பம் வரை கூட வாழ்ந்த அந்த பகுதிகள் மண்மூடி இருக்கு. இறப்பின் எண்ணிக்கையை ரொம்ப குறைச்சி சொல்றாங்க. அரசு சொல்லுது 405 பேர் இறந்திருக்கிறார்கள் இதுவரை தெரிந்தபடி என்று. ஆனால் இதை விட பல மடங்கு கூடுதலாக இருக்கும். உறுப்புகள் மட்டும் கிடைக்குது. இப்ப 183 உறுப்புகள் எடுத்திருக்கிறாங்க. ஒரு தந்தையார் தன் மகளினுடைய கையை பார்த்து அழுகிறார். அதில் இருக்கக்கூடிய மோதிரத்தை வைத்த அடையாளம் கண்டு அந்த கைக்கு இறுதிச் சடங்கை அவர் நடத்துகிறார். அனாதையாக விடப்பட்ட குழந்தைகள்,
அந்த குழந்தைகளுக்கு இப்பொழுது ஒரு அமைப்பு பொறுப்பேற்று அனாதைகளை வளர்க்க முன்னெடுப்புகளை செய்திருக்கிறது. கேரளாக்காரர்கள் தான் இறந்தார்கள் என்றில்லை. தமிழ்நாட்டிலிருந்து சென்ற 25 பேர், மத்திய பிரதேசத்திலிருந்து வந்தவர்கள், ராஜஸ்தானிலிருந்து வந்தவர்கள், பீகாரிகள், இவர்களெல்லாம் இறந்திருக்கிறார்கள். ஒரே வெள்ளக்காடு, எல்லோருமே அழிந்து போச்சு. அதாவது இப்படி வெள்ளம் வருதுன்னு சொன்ன முதல் அறிவிப்பு நீத்து என்ற பெண்ணிடமிருந்து வந்தது. ஆனால் அடுத்த மண் சரிவு நீத்துவை மூடிவிட்டது. இந்த துன்பத்தை, துயரத்தை விளக்குவதற்கு வார்த்தைகளே கிடையாது. அதாவது வாழ்நாள் உழைப்பு, வீடுகளை கட்டியிருந்தார்கள். இன்று அந்த வீடுகள் எல்லாம் இல்லை, உறவுகள் எல்லாம் இல்லை, எல்லாம் அழிந்து போனது. தங்கச்சன் ஒருத்தர் சொல்றார், இனி எதுவும் இல்லை, ஆறு மட்டுமே ஓடுகிறது என்று. ஆறு ஓடுகிறது. இந்த இயற்கையை ஒருவன் அடக்க நினைத்தால் இயற்கை திருப்பி அடிக்கும் என்பதுதான் விதி. இந்த இயற்கையோடு இணைந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. தமிழர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். சங்க காலத்திலும் கூட குறிஞ்சின் உள்ளே மருதம் நெய்தல் பாலை என்பது நில அந்த திணைகளின் பெயர். அந்த திணைகளுக்கு ஏற்ப தொழில்கள், அப்படி வாழ்ந்தார்கள். இது நவீன காலம், அது சாத்தியமில்லை. ஆனால் இயற்கையை அழித்து வாழ்வது என்பது தொழில் புரட்சி காலத்திலிருந்து தொடங்கியது. இயற்கையை அழித்து வாழ்வது என்பது 1850க்கு பிறகுதான் தொடங்கியது. அப்போதுதான் அழிவும் தொடங்கியது. இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு? வெளியில் என்னமோ நடந்து கொண்டிருக்கிறது, நாம் தண்ணி மூடிக்கொண்டிருக்கிறோம். என்ன வெயிலுக்கு வந்து ஏசிய போடும்ப வெயில் கடுமையா இருக்கு, அதற்கான காரணம் என்ன என்று நாம சிந்திக்கல. வெயில்ல மேக வெடிப்பு என்கிறார்கள். ஒரு மேகம், ஒரு பெரிய மூட்டை நிறைய தண்ணி கிட்ட கொண்டு போய் அப்படியே வெடிச்சு விட்டா எப்படி கொட்டுமோ அது போல மழை. விவரிக்க சொற்கள் இல்லை. அப்ப இதற்கு காரணம் என்ன? மழையா? தீர்வு குடை. வெயிலா? ஏசி என்பது தீர்வு என்று நாம நினைச்சுக்கிறோம். ஆனால் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த மாற்றங்கள் என்பது நமக்கு அழிவை கொண்டு வருது. இப்ப என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இப்ப ஆய்வு செய்கிறோம். என்ன காரணம்? வயநாடுல இப்படி நிகழ்ந்ததுக்கு என்ன காரணம்? கடுமையான மழை, கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு மழை. அதாவது அங்கே சுற்றுலாங்கிற பேர்ல புதிய சாலைகளை அமைத்திருக்கிறார்கள், மலைகளை வெடி வைத்து தகர்த்திருக்கிறார்கள், அருகாமையில் குவாரிகள் அமைத்திருக்கிறார்கள், புதிய கட்டுமானங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, பாறைகளையும் மண்ணையும் அகற்றி இருக்கிறார்கள். காடுகள் இருக்கிற வரை அது பத்திரமாக இருக்கும். காடுகளை அகற்றிவிட்டு தேயிலை தோட்டங்களை அமைத்தால், இது ஒரு வகை பயிரிட்டால் அந்த இடம் அப்படியே மழையில் கழண்டு நகரும். அப்படித்தான். அதாவது மொட்டையடித்து கொண்டு ஒருத்தர் தோப்பா வச்சிருந்தா எப்படி நகருமோ அது போல அந்த மழையில் நகர்ந்து போனது. இது குறித்து நாம் இதற்கு யாரை குறை சொல்வது என்றால் மனிதனைத்தான் குறை சொல்ல வேண்டும். இந்த மழை, கடுமையான மழை, 28, 29 அந்த மண் சரிவுக்கு முதல் நாள் 2 நாள்ல 572 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அந்த ஜூலை மாதம் மட்டும் 2093 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கற்பனைக்கு எட்டாத அளவு. ஜூன் ஜூலைல 4000 மில்லிமீட்டர். இந்த பண்ணை டீயில நினைச்சு சாப்பிட்டா, டீயில அப்படி நினைச்சு வச்சுக்கிட்டு இருந்தா உள்ள விழுந்துரும். நினைச்ச உடனே எடுத்துடணும். அந்த வயநாட்டில் இந்த மண்ணு தேநீர்ல நினைக்கப்பட்ட பண்ணின் நிலையை ஒத்ததாக இருந்தது.
அவ்வளவு நீர். காடு இருந்தா பிடிப்பு இருக்கும், விடாது. காட்டை அழிச்சாச்சு. இந்த நிலையில தான் இது நிகழ்ந்தது. நான் ஒரு வரி முக்கியமா நான் அதை நியாயப்படுத்தி சொல்லணும். இன்று வயநாடு, நாளை காவிரி படுகை என்பதுதான் என் செய்தியின் சுருக்கம். உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை என்பது மிக முக்கியமான ஒன்று. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நதிகளுமே மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் பிறக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அது உயிர் பன்மைத்துவத்துக்கு பெயர் பெற்றது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு குறித்து 2011 மாதவ் காட்கே குழு ஆய்வறிக்கையை அளித்தது. ஏனென்றால் கிரானைட்டுக்காக அதை உடைச்சு அல்றாங்க என்பது பெரிய குற்றச்சாட்டு. அதை பாதுகாக்கணுங்கிறதுக்காக மாதவ் காட்கே குழு அந்த ஆய்வு ஒன்றை நடத்தியது. அதில் என்ன சொன்னாங்கன்னா, 75% விழுக்காடு அந்த மலையை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக, சுற்றுச்சூழல் பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்திச்சு. 2011 சூழலியல் பாதுகாப்பு ஆணையம் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஒற்றை பயிர்முறை கூடாது, ஆறுகளின் போக்கை மாற்றி அமைக்காதீர்கள், இதோ அடிச்சுட்டு ஆறு தன் வழியை எடுத்துட்டு, சுரங்கங்கள் கூடாது, அனல் மின் நிலையங்கள் கூடாது. இதெல்லாம் ரொம்ப பேர் நம்ம கண்ண முடிக்கிட்டு இருப்போம். நம்ம கிழக்கு கடற்கரை பகுதியில 12 கிலோமீட்டருக்கு ஒரு அனல் மின் நிலையம் அமைக்கிறதுக்கு முன்னமே அனுமதி பெற்று காத்திருக்கிறாங்க. 12 கிலோமீட்டருக்கு ஒரு அனல் மின் நிலையம், அதுக்கு நிலக்கரி நிறைய வேணும். அந்த நிலக்கரியை எடுப்பதற்காக இன்னும் நிலக்கரி வயலை அதிகப்படுத்த போறாங்க. இதெல்லாம் திட்டங்கள் இருக்கு. அவங்க எல்லாம் சயின்ஸ் படித்த பேராசிரியர்களும் தெரிகிறதா? ஒரு தமிழரால அப்படி தூக்கி கவுத்து வச்சுட்டோம்னா, ஒரு எரியில மெழுகுவர்த்தியில ஒரு தமிழரை கவுத்து வச்சா செத்த நாட்களார அந்த மெழுகுவர்த்தி அணைஞ்சிருந்தானே. அது அணைகிறதுக்கு காரணம் அது உள்ள ஆக்சிஜன் அது எடுத்துக்கிட்டுன்னு அர்த்தம். ஒரு மாவட்டத்துக்கு 4 அல்லது 2 அனல் மின் நிலையம் அமைச்சிட்டா அந்த அனல் மின் நிலையம் அந்த மாவட்டத்தில் இருக்க மொத்த ஆக்சிஜனையும் அது எடுத்துக்கும். குழந்தைங்கள்லாம் மூச்சு திணறி சாவாங்க. என்ன நெஞ்சில் வலிக்குது, மூச்சுக்கு காத்து இல்லை அப்படின்னு சொல்லி தவிக்கிற நிலைமை அதுல வரும். அனல் மின் நிலையம் அமைச்சாக்க கரண்ட் கிடைக்கும்னு சொல்லுவார் யாராவது. தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு போதுமானது. இந்த சாக்கடை ஓடுதை கழிவு நீர், அதுல இங்கிலாந்துல இந்த சாக்கடை நீர் கழிவுகள்ல இருந்து 1,00,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்றாங்க இங்கிலாந்துல. இங்கிலாந்தோட மக்கள் தொகை 6 கோடி, தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 8 கோடி. இங்கே கழிவு நீருக்கு பஞ்சம் கிடையாது. மாற்று எரிசக்தி நம்மால் தயார் பண்ணிக்க முடியும். ஆனால் இதெல்லாம் ஆபத்துகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். அதே போல இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை காப்பாற்றுவதற்காக 2013 கே கஸ்தூரிரங்கன் குழுன்னு ஒன்று போட்ட, அது ஆய்வறிக்கை கொடுத்தது. அவரு 75% மலையை பாதுகாக்கப்பட்டதா அறிவிக்கணும்னு கேட்கிறார். இவர் கொஞ்சம் தாராளமா 37% சுற்றுச்சூழல் உணர்வு பகுதின்னு அறிவியுங்க என்று அறிக்கை கொடுத்தார். இவரும் அனல் மின் நிலையம் கூடாது, நீர்மின் திட்டம் இருக்கலாம், ஆனா கட்டுப்பாடுகளோடு அது அமைக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாம கட்டுமானம் செய்யலாம், ஆனால் 20,000 சதுர மீட்டரை அது தாண்டக்கூடாதுன்னு சொன்னார். ஆனா என்ன ஆச்சுன்னா, மாதவ் காட்கே குழு பரிந்துரையையும் மதிக்கல, கஸ்தூரிரங்கன் அறிக்கையையும் மதிக்கல. அவங்க பாட்டுக்கு கட்டுமானங்களை செஞ்சாங்க. கர்நாடக முதல்வர் அன்னைக்கு எடியூரப்பான்னு நினைக்கிறேன், அவர் தான் சொன்னாரு, இது ஈக்கோலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் என்று அறிவித்தால், அது இந்த சூழல் உணர்வு மண்டலம் என்று அறிவித்தால், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்கள் அதெல்லாம் எங்கள் மக்கள் என்ன செய்வார்கள், வாழ்க்கைக்கு என்ன செய்வார்கள்?
இதெல்லாம் நடந்தாதான் வேலை செய்வார்கள், சம்பளம் கிடைக்கும்னு அந்த கோணத்தில் அவர் பேச ஆரம்பித்தார். வயநாடுல 1950 85% காடு வயநாட்டுல. 2018 அந்த 85% காட்டுல 62% அழிக்கப்பட்டது. நிலைமைய அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தோட்டப்பரப்பு 2 மடங்கானா 100% அதிகரிச்சுன்னு சொல்லுவோம். 1500 மடங்கு தோட்ட பயிர்கள். அப்ப மொத்தமுமே வயநாடு மாற்றி வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இப்ப நாம முக்கியமான ஒரு செய்தியை நாம பதிவு பண்ணணும். மிக அதிகமான மழை. என்ன விஷயம்? புவி வெப்பமயமாதல் அதிகரிச்சிருக்கு. புவி வெப்பமயமாதலால காலநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு. காலநிலை மாற்றம் ஏற்பட்டதுனால பேரழிவு மழை, வெள்ளம், புயல் எல்லாம் பாதிச்சுக்கிட்டு இருக்கு. புவி வெப்பமயமாதல் காரணமா இன்னைக்கு கடல் மட்டம் உயர்ந்துகிட்டு இருக்கு. ஒன்றோடொன்று தொடர்பு ரொம்ப ஒரு புள்ளிக்கு வந்துச்சு. உலகத்தில் உள்ள ஆய்வறிஞர்கள், அரசியல் ஆளுமைகள் எல்லாம் ஒரு புள்ளியில வந்து நிப்பாட்டாங்க. இந்த பாசில் சூழல் இருக்கிறது புதைப்படிம எரிபொருள், நிலக்கரி, மீத்தேன், ஷேல் கேஸ், எண்ணெய், எரிவாயு இவற்றை பயன்படுத்துவதால் புவி வெப்பமடைகிறது. இதுதான் இந்த பைக்கு போகுது, கார் போகுது, இவ்வளவு பேர் ஓட்டுறாங்க. அதெல்லாம் பொட்டுகள்ல பெருசு. மொத்த பயன்பாட்டுல பெரிய பெரிய தொழிற்சாலைகள், பெரிய தொழிற்சாலைகள் பல்வேறு வடிவங்கள் இல்லை. நாம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு எண்ணெய் எரிவாயு பயன்படுத்தப்படுது. அப்ப இதுக்கு நிலக்கரி போட்டு இரவு பகலுமா எரிக்கிறது. இந்த எண்ணெய் எரிவாயு திட்டங்களை சகட்டு மேடைக்கு கொண்டு வருவது. 2020 அவங்க அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எல்லாரும் வீட்டுக்குள்ள பதுங்கிக்கிட்டு இருக்கிறோம். இது அபாயகரமான கட்டம், வெளியில போனா கொரோனா பாதிப்புக்கு உள்ளாயிடுவோம் என்று நாம இருக்கிற காலகட்டத்தில் 50 நிலக்கரி பெருவயல்கள் அமைக்கப்படும் திட்டத்தை அறிவிச்சு ஏலம் கொடுத்தாங்க. தமிழ்நாடும் சேர்த்துதான். தமிழ்நாட்டை சேர்க்காதீங்கன்னு இங்கிருந்து சில குரல்கள் எழுப்ப முடியுது. எதிர்காலத்துல தான் என்ன போராட்டங்கள் எப்படி நடத்த போறோம்னு தெரியும். அப்ப நிலக்கரி, மீத்தேன், ஷேல் கேஸ் இது இன்ன வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வெப்பமானது பூமியினுடைய வளிமண்டலத்தை சூடாக்குது. பூமியை சுற்றி இருக்கக்கூடிய வளிமண்டலம் சூரியனில் இருந்து வர்ற கதிர்களை பிரதிபலிச்சிடும். ஆனால் இந்த பசுமை குடில் வாயுக்கள் சொல்றது, கரியமில வாயு, இதெல்லாம் வெப்பத்தை உள்வாங்கும். இந்த வளிமண்டலம் சூடான உடனே அந்த வளிமண்டலத்தினுடைய சூடு காரணமாக கடல் நீரும் சூடாகும். இதனால பூமியில் இருக்கக்கூடிய அண்டார்டிகா பகுதி, குறிப்பா துருவ பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகள் எல்லாம் உருகி கடல் மட்டம் உயர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த புதைப்படிம எரிபொருள், புவி வெப்பமாயதல், புவி வெப்பமானதனால் பனிப்பாறைகள் உருகி வருவது, அது பனிப்பாறைகள் உருகுவதால் கடல் மட்டம் உயர்ந்து கொண்டே வருவது. இப்பதான் நமக்கு கூடுதல் அபாயம் என்னன்னா, கடல் மட்டம் உயர்வதால் பல நகரங்கள் மூழ்க போகின்றன. அதில் காலம் கூட வரையறுத்துட்டாங்க. 7/11/2021 அன்னைக்கு தினமலர்கள் அவர செய்தி, 9 ஆண்டுகளில் மும்பை, கொல்கத்தா, கொச்சியின் குறிப்பிடத்தக்க அளவுக்கு நிலப்பரப்பு கடலுள் மூழ்கும். இந்தோனேஷியா நடுங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய தலைநகரம் ஜகார்த்தா 2050 மூழ்க போகுது. அவங்க முடிவுக்கு வந்தாச்சு. ஏன்னா
என்ன ரேஷியோவில் கடல் மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது, எத்தனை வருஷம் தாங்கும், எவ்வளவு உயரத்தில் இருக்கு என்பதை பார்த்தால் 2050 இந்தோனேஷியாவின் தலைநகர் ஜகார்த்தா தண்ணிக்குள்ளார போயிடும். ஆகவே தலைநகரை மாற்ற அவங்க முடிவெடுத்திருக்கிறாங்க. மாலத்தீவு தண்ணீரில் மூழ்க இருக்குது. அதனால அந்த மக்களுக்கு வெளிநாட்டில் இடம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டில் இடம் வாங்குறாங்க, அங்க குடியேற்கிறது. மார்ஷல் தீவு, ஃபிஜி, சமோவா இந்த தீவுகள் தண்ணிக்குள்ளார மூழ்க போகுது. நம்ம 2100 நீங்க 2024 இருக்கோம். 2100 12 இந்திய நகரங்கள் கடலுக்குள் மூழ்கும். 2.7 மீட்டர் ஆழத்தில் இருக்கும் அந்த நகரங்கள் சென்னை, விசாகப்பட்டினம், மும்பை, தூத்துக்குடி, மங்களூர், கொச்சின். நம்ம ரொம்ப கூடுதலா ஆண்டுதோறும் எவ்வளவு உயர்ந்து 1850 என்னவா இருந்தது, இப்ப என்னவா இருக்குது, இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். 2100 இப்ப இருக்கிறதுல இருந்து 74 சென்டிமீட்டர் கடல் மட்டம் உயர்ந்து இருக்கும். அதாவது 1 மீட்டருக்கு கொஞ்சம் கீழே. அதுல என்ன நாம நினைப்பு வச்சுக்கணும்னா, The Center for Study of Science, Technology and Policy என்ற ஒரு நிறுவனம், அது இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க 2024 இந்த ஆண்டு இந்த மாதம் 4ஆம் தேதி மாலை மலர்ல அந்த செய்தி வந்திருக்கு. அவங்க என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, அதாவது மயிலாப்பூர், சென்னையில மயிலாப்பூர், தீவுத்திடல், துறைமுகம் உள்ளிட்ட பகுதிகள் வரிசையா இதெல்லாம் 2100 அளவுல ஒரு பெரும்பகுதி கடலுக்குள்ளார போயிடும். 2060 9.65 விழுக்காடு, அதாவது 114 சதுர கிலோமீட்டர் மெட்ராஸ்ல போயிடும், கடலுக்குள்ளார போயிடும். 2100 பெரும்பகுதி போயிடும். இப்ப நான் சொன்னது பல்வேறு நாடுகளின் பட்டியல் நான் வச்சிருக்கேன். நான் அதெல்லாம் சொல்லி நேரத்தை எடுக்க முடியாது. நண்பர்களே, தமிழ்நாட்டில் கடல் மட்டம் உயர்ந்து கொண்டிருப்பதால் 800 மகாபலிபுரம் வரைக்கும் 3029 சதுர கிலோமீட்டர் கடலுக்கு போகும். நாம இருக்கிற இந்த காவிரி படுகையில இந்த பகுதி எப்படின்னா, ஒரு நீட்டா 165 கிலோமீட்டர் இல்லத்துக்கு கடற்கரையானது ஒரே உயரமே இல்லாம ஒரே சீரா இருக்கும். அந்த இது ஒரு அற்புதமான பகுதின்னு பேசுவாங்க, விவசாயத்துக்கு மிக ஏற்ற பகுதி. ஆனா அதுதான் நமக்கு ஆபத்து. எப்படி ஆபத்துனா, காவிரி பகுதி, நம்ம காவிரி பகுதியை ஒன்னா கருதவே இல்லை யாரும், அதை பத்தி கவலை இல்லை. மெட்ராஸ் போகுது, மும்பை கொல்கத்தா மூழ்க போகுதுன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. முதல் ஆபத்து நமக்கு தான், காவிரி படுகைக்கு தான். காவிரி படுகைங்கிறது கடலுக்கும் நமக்கும் 1 மீட்டர் உயரத்துல தான் இருக்கும். ஒரே 1 மீட்டர் உயரத்துல தான் இருக்கும். 2100 வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். நாம 2050 காவிரி படுகையின் கரையோர பகுதிகள், கிராமங்கள் எல்லாம் காணாமல் போகும். மயிலாடுதுறை தப்பிச்சிரும்னு நினைக்காதீங்க. மயிலாடுதுறையில ரொம்ப உச்சி இருக்கிற பழைய கணக்கு இது ஒண்ணு ரொம்ப இல்லை. அதாவது எப்படின்னா, கடல்கிட்ட போய் நின்று அப்படியே திரும்பி நடந்தோம்னா 1 கிலோமீட்டர் நடந்தா கடல் மட்டத்திலிருந்து 1.5 இன்ச்சு கூடும். இன்னொரு கிலோமீட்டர் நடந்தா இன்னொரு 1.5 இன்ச்சு கூடும். இது ஒரு அதிசயமானது. விவசாயத்துக்குனே இந்த நிலப்பரப்பு இது. அப்ப கடல் மட்டம் 1 மீட்டர் உயரம்னா 3 அடி உயரதுன்னு தானே அர்த்தம். அவ்வளவு உயரத்துல தான் இருக்கு காவிரி படுகை. காவிரி படுகைங்கிறது உள்ளார போயிடும். நான் உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா இன்னும் நல்லா தெளிவா சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு பக்கம்
பூமி உள்வாங்கிக்கிட்டு இருக்குது. இங்க நமக்கு அதுல தானே இருக்கோம் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம அதுலதான் இருக்கோம். பூமி உள்வாங்கிக்கிட்டு இருக்கிறது நமக்கு தெரியல. எண்ணெய் எரிவாயு எடுக்கும் போது உள்ள கூடு உருவாகுது. எண்ணெய் எடுக்கும் போது எண்ணெய் மட்டும் வராது, எண்ணெயோடு எரிவாயுவும் தண்ணீரும் பெருமளவு சேர்ந்துதான் எடுப்பாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு எடுக்கிறதோ அதுக்கு தகுந்தபடி ஒண்ணு கடல் நீர் உள்ள வந்து நிரப்பணும், அப்படி இல்லைன்னா நிலம் உட்காரும். கிருஷ்ணா கோதாவரி படுகையில நிலம் உட்கார்ந்துடுச்சு. சில இடத்துல 3 அடி ஆழமும் சில இடத்துல 6 அடி ஆழமும் நிலம் உட்கார்ந்து இருக்குது. சில இடத்துல ஆத்துல போற தண்ணி பாலத்துக்கு கீழே போகாம பாலத்துக்கு மேல போகுது. இதை யார் ஆய்வு செய்யறா அப்படின்னு சொன்னா ஜி கிருஷ்ணா ராவ், ஜியாலஜிஸ்ட், ஆந்திரா யூனிவர்சிட்டி. 30 ஆண்டு காலம் இதை பற்றி ஆய்வு செஞ்சிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா 1.5 அடியிலிருந்து 5.4 அடி வரை பூமி உள்வாங்கி இருக்கிறது கிழக்கு கோதாவரி பகுதியில என்று சொல்றார். இதை நான் சொல்றதுக்கு காரணம் இருக்கு. தி ஹிந்து என்ன நம்பக்கூடாது, பத்திரிகை செய்தி அனுப்புங்க அறிக்கைய. தி ஹிந்து 23 ஜூலை 2017 வந்த செய்தி இது. 5.4 அடி வரை அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 அடின்னு வச்சுக்கோ ஒரு கணக்குக்கு. 2 மீட்டர் உள்வாங்கி இருக்கு. கோதாவரியில கிழக்கு கோதாவரியில 2 மீட்டர் உள்வாங்கின மாதிரி காவிரி படுகையில 1 மீட்டர் உள்வாங்கினாலே கடல் வந்துடுச்சு. அது ஒரு வசதி என்னன்னா, சிவராமன் ஜன்னலை திறந்து கடலை பார்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் முடிஞ்சு மயிலாடுதுறைக்கு வரும்னு வச்சுக்கோங்க. அப்படி கூட அப்படி இல்லைன்னா பணம் போட்டு வீடு கட்டியாச்சுன்னு வச்சுக்கோங்க, மேல வந்துடும். கடலுக்கு கீழே தானே போயிடும். அப்ப என்ன செய்யணும்னா இந்த உடுப்பெல்லாம் போட்டுக்கிட்டு ஆக்சிஜன் சிலிண்டரை முதுகுல கட்டிட்டு மணி கிட்ட சொல்லணும், மணி அப்படியே வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு முக்கியமான பேக் ஒன்று அங்க வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். டெல்லிக்கு போறதுக்கு நம்ம கிளம்பிக்கிறோம். போய் டைவ் அடிச்சு உள்ள போய் எடுத்துக்கிட்டு கதவை சாத்திட்டு, ஏன்னா அங்கேயும் திருடிடக்கூடாது. நான் சொல்லுவது என்னன்னா, கடலுக்கு கீழே காவிரி படுகை போகும் என்பது உண்மை. அங்க ஆராய்ச்சி பண்ணி அறிவிச்சுட்டாங்க. இங்க அதை சொல்லாம யாரும் அதை செய்யல. இல்ல, அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா 19 ஜூலை 2023 ஒரு ரிசர்ச் ஆர்டிகிள் இது பற்றி வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்க, காவிரி படுகையை பற்றி, submergence due to land subsidence வரும்னு சொல்றாங்க. லேண்ட் உள்வாங்குவதால் கடலுக்கு அடியில் மூடும், சப்மர்ஜென்ஸ் வரும் அப்படிங்கறத சொல்லிட்டு அதுல வருது 5, அதாவது பல பகுதிகள் கடல் மட்டத்தை விடவும் தாழ்வாக இருக்கின்றன. காவிரி படுகையில கடல் மட்டத்தை விடவும் தாழ்வா இருக்கு. காவிரி கடல் ஏன் வரலன்னா அருகாமை பகுதியில் கொஞ்சம் மேடா இருக்கு. அதுல டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா 0 மீட்டர் லெவல்ல இருக்குதான். 0 மீட்டர் லெவல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம, அதாவது the low elevation coastal zone அப்படின்னு அதுக்கு பேர் கொடுக்கிறாங்க. அந்த ஓரம் பூரா லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன். அந்த சில பகுதிகள் some are below sea level. நான் வெவ்வேறு இடத்துல இருந்து அந்த வரிகள் மட்டும் உங்களுக்கு காட்டுறது காரணமா, காவிரி படுகை அபாயத்தில் இருக்கு. இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு 25-30 வருஷத்துல கடலுக்கு கீழே போயே தீருவோம். இங்க எண்ணெய் எரிவாயு எடுப்பு தொடர்ந்து நடந்திருக்குது. எண்ணெய் எரிவாயு எடுப்பு இப்ப கூட நியூ டெக்னாலஜி. உள்ளார அப்படியே குழாயை செலுத்தி குழாயை பக்கவாட்டில் திருப்பி இந்த ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் சட்டன்னு அப்படியே ஒட்டையும் நொறுக்கி அப்படியே உருங்கி எடுக்கிறது.
கீழெல்லாம் ஏதோ நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஷேல்னு சொல்லக்கூடிய கனிப்பாறையை ரசாயன கலவை நீரால நொறுக்கி உருக்கி எடுக்கிறது. இதை கண்டுதான் பயந்து போய் மீத்தேன் திட்டத்தை நிறுத்தினாங்க. 2015 நிரந்தர தீர்வு எந்த அரசும் அனுமதி கொடுக்கல. ஆனால் நான் சொல்றது மிக முக்கியமான செய்தி, ஆழ்ந்த கவலையோடு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 2013 இடைக்கால தடை, ஒரு பெரிய ஆய்வுக்குழு, அந்த அந்த ஆய்வுக்குழு எம்.எஸ். சுவாமிநாதன் அமைப்பெல்லாம் இருந்தது. அவங்க சொன்னாங்க, ஐயோ அந்த 2000 அடியில நிலக்கரிய புகைச்சி மீத்தேன் கேஸ் எடுக்கிறது, அதுக்கு கீழே ஷேல் என்கிற வண்டல் பாறையில எடுக்கிறது, எதுவா இருந்தாலும் அது ஒரு ஸ்பெஷல் டெக்னாலஜி, அபாயகரமான ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் முறை. அதை அனுமதிச்சுட்டோம்னாக்க அவர் சொல்றாரு, இந்த மன ரம்மியமான காட்சிகள் எல்லாம் மறைந்து போகும், எல்லாம் பொட்டல் காடாகும், அந்த பகுதியில நிலத்தகடுகள் நகரும், பூகம்பம் வரும் அப்படின்னு அவரு சொன்னார். அந்த திட்டத்தை 2015 ஸ்கிராப் பண்ணி நிறுத்தியாச்சு. ஆனா அதுக்கு கீழே ஷேல்னு சொல்லக்கூடிய வண்டல் பாறையில எடுக்கிற அந்த அதே டெக்னாலஜி ONGC கிட்ட இருந்தது. அதை தான் எதிர்த்து நம்ம போராடிட்டு கிடந்தோம். போராடி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் 2020 நம்ம வாங்கணும். ஆனா பிரச்சனை தீரல. ஜெயலலிதா அம்மையார் சொன்னதையும் எடப்பாடி கே பழனிசாமி அன்றைய முதலமைச்சர் அவங்க கொடுத்த பாதுகாப்பு சட்டத்தையும் இன்றைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, தன்னை இமையில் பாதுகாப்பது போல பாதுகாப்பேன்னு சொல்லி எந்த கிணறுக்கும் அவங்க அனுமதி கொடுக்கல. ஆனா வெயிட் பண்ணிட்டு இருக்கு வேதாந்தா நிறுவனம் பல நூறு கிணறுகள் அந்த கோஸ்டல் ஓரத்திலையும் ஷேரோ வாட்டர் டீப் வாட்டர்லையும் அதே உரிமங்களை ONGC பெற்றுக்கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன அதிசயம் பாருங்க, மயிலாடுதுறை வட்டம் புத்தாலம் வட்டத்தில் நாங்க 35 கிணற புனரமைப்பு பண்ண போறோம். மராமத்து முதல் கட்டமா 8 செய்ய போறோம்னு சொல்லிட்டு நாங்க ஒன்றும் புதுசா இடம் கேட்கல. 712 கிணறு இருக்கு அந்த வளாகத்துல. அந்த வாய்ப்புல பழைய கிணறே வாய்ப்புல அதை விட சின்ன குழாயா உள்ள அனுப்பி 1500 மீட்டர் ஆழத்துல பக்கவாட்டுக்கு திருப்பி பக்கவாட்டு கிணறுகளை அமைப்பது. நேர போட்டா தானே நீ தடை பண்ணிருக்க. நான் 1500 மீட்டருக்கு கீழே பக்கவாட்டு கிணறுகளை 3 கிலோமீட்டர் வரைக்கும் அமைப்பேன் என்று அந்த அவங்களுடைய அந்த ஒர்க் ஆர்டரை கூட ஒழுங்கா பார்க்காம இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி கொடுத்திருக்கு. மாவட்ட ஆட்சியர்கிட்ட திரும்ப சொன்னோம். அதை பற்றிய நாலேஜ் இல்லை அவங்களுக்கு. மரம் தான் சொன்னாங்க. இந்த காலில் இருக்க முள்ள கிளறி எடுக்கிறதும் ஆப்ரேஷன் தான். இதயத்தை மாற்றி அறுவை சிகிச்சை பண்றதும் ஆப்ரேஷன் தானே. ஆப்ரேஷன் தானே பண்றாங்கன்னாக்க ஆப்ரேஷன்னா எந்த வகை ஆப்ரேஷன், எந்த டீட்டெயிலும் கிடையாது. இது என்னன்னு கேட்டா, எதை கண்டு ஜெயலலிதா அம்மையார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் எதை மறுத்தார்களோ, எதை கண்டு அஞ்சினார்களோ அதே வேலையை மராமத்துங்கிற பேர்ல நடக்கும். அப்படின்னாக்கா இதனுடைய விளைவுகளை நாம சந்திச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. நம்ம வயநாட்டுக்கு எழுந்து நம்ம அஞ்சலி செலுத்தணும் இல்லையா? நமக்கு யார் அஞ்சலி செலுத்த போகிறார்கள்? நான் கற்பனையா சொல்லில்ல. ONGC திட்டத்துக்கும் அவங்களுடைய பேப்பரை நான் கைப்பற்றிக்கிட்டேன். அவங்க ஃபைல்ல இருக்க பேப்பரை கூட நான் எப்படியாவது பெற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அன்னைக்கு ஆடியோ முன்னிலையில பேச்சுவார்த்தை நடக்கும்போது எங்களுக்கு அந்த திட்டமே கிடையாதுன்னு நான் எடுத்து பேப்பரை ஆட்டினேன். நீங்க வச்சிருந்த திட்டம் 21/6/2024 அன்னைக்கு உங்க கையில இருந்த பேப்பர் இதுன்னு சொல்லி எடுத்து காட்டினேன். அதனால நான் கூடுமான வரைக்கும் அதிக நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சிக்கலை நீங்க கொஞ்சம் ஆழ்ந்த கவலையோடு இதை பரிசீலிக்கணுங்க, வேற வழி இல்லை. இதுல நம்ம கவனம் இல்லாம இருந்தோம்னா அடுத்த தலைமுறை
நமக்கு சாபம் கொடுக்கும். நம்ம மன்னிக்கவே மன்னிக்காது. தாவிப்படுகையை பாதுகாக்க வேண்டிய கடமை இதில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. இதுவரைக்கும் அந்த அழிவே இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணெய் எரிவாயு திட்டங்களாக தான் உலகம் பூரா. அதுதான் 2015 பாரிஸ் மாநாடு போட்டு எல்லாத்தையும் நம்ம குறைக்கணும், 1.5 செல்சியஸ்க்குள்ளார வச்சுக்கணும், இனிமேலுக்கு அதை தாண்டக்கூடாது, வெப்பம் மயமாக இருக்கிறது அப்படின்னு முடிவெடுத்தாங்க. போரிஸ் ஜான்சன் இங்கிலாந்தின் பிரதமர் எதிர்த்து இங்கிலாந்தின் பிரதமர் போரிஸ் ஜான்சன் சொன்னாரு, 2030 ஒரு பேருந்து கூட டீசல் பெட்ரோல் தான் இங்கிலாந்தில் ஓடாது அப்படின்னு.